ஹலோ குனிஸ். வெற்றிகரமா அந்த ட்ரெயினை நாங்கள் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் நான் கேம்ப் பக்கம் போனேன். அப்பதான் கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு இங்கிருந்து எஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன் இங்கிருந்து நாங்க அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா, லெவிடிகஸ் கான்வால் அவனோட ஆளுங்க நம்ம தான் கொள்ளையடிச்சோன்னு தெரிஞ்சு இந்த இடத்த தேடி வரத்துக்குள்ள இங்கிருந்து நம்ம போய் ஆகணும்னு சொல்லி தான் நாங்க அவசர அவசரமா இங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அடுத்து நாங்க எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோசேவோட பிளான் படி வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு பக்கத்துல ஒரு அழகான ஸ்பாட்டை பார்த்து வச்சிருக்கேன். அங்க போனோம்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், மறைவாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்க இதே நேரத்துல டச்சு லெனியும் மைக்காவையும் கூப்பிட்டு, நாங்க அங்க வரத்துக்குள்ள முன்னாடியே போய் அந்த ஸ்பாட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க, ஏதாவது பாதுகாப்பா இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி முதல்ல போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வைக்க நாங்க அந்த டிராவலை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நானும் ஹோசேவும் ஒரே வண்டியில போயிட்டு இருந்தோம். அந்த வண்டியோட சக்கரம் கழண்டு விழ அதை நாங்க ரெண்டு பேரும் சரி பண்ண இதே நேரத்துல ஒரு மலையோட உச்சியில இருந்து 3 பேர் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு ஹோசே அவங்க நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்க, அப்பதான் ஹோசே சொன்னாரு, அவங்க எல்லாம் வெப்பிட்டி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான ட்ரைப். யூஎஸ் கவர்மெண்ட் நம்மள மட்டும் கார்னர் பண்ணல, அந்த மாதிரியான ட்ரைபையும் சேர்த்து தான் அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளை விட அந்த ட்ரைபோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி ஹோசே அந்த கேங்கை பத்தி நமக்கு தெளிவா புட்டு புட்டு வச்சாரு. சரி, வண்டியை ரெடி பண்ணியாச்சு, வாங்க நம்ம போலான்னு சொல்லி ஒரு தூரமான பயணத்துக்கு அப்புறம் நாங்க போய் சேர்ந்த இடம் தான் அந்த ஸ்பாட்டு. போன உடனே டச்சு ஹோசேவை பார்த்து, ஹோசே இந்த இடம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப அருமையான இடத்தை தான் பார்த்து வச்சிருக்குன்னு சொல்லி ஹோசேவை பாராட்டினாரு. அப்பதான் ஹோசே சொன்னாரு, பிளாக் வாட்டர்ல நம்ம நிறைய தப்பு பண்ணதுனாலதான் நம்ம அங்கிருந்து ஓடி வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு, இங்க நம்ம பார்த்து பதுசாதான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸை கொடுக்க, இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பாரு ஹோசே, இந்த கேங் ஒத்துமையா இருக்கிறதுக்கும் இந்த கேங் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும், ஏன் இந்த கேங் உயிரோட இருக்கிறதுக்கும் காரணம் நான் மட்டும்தான், என்னகிட்டே வந்து அட்வைஸ் சொல்றியான்னு சொல்லி டச்சு கோவப்பட்டு போக ஆரம்பிச்சாரு. நீ அப்படி தப்பா எடுத்துக்காத டச், நான் கட்டையில ஏறதுக்குள்ள இந்த கேங்ல இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படியாவது செட்டில் ஆயிரணும், அதை பார்த்த உடனே தான் என் உசுறு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அதை தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி டச்சை சமாதானப்படுத்த, நீ கொஞ்சம் இங்க சுத்தி பாரு ஹோசே, இந்த உலகம் ரொம்ப பெருசு, நாம இப்ப பாதுகாப்பா இருக்கோம், என்ன நம்மள்ட்ட பணம் இல்லை அவ்வளவுதான் சொல்லி நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இதே நேரத்துல தான் இந்த கேங்ல ஒருத்தனான ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறவன் வேலண்டைன்ல யாருக்காவது வட்டி போட முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனான். இந்த ஸ்ட்ராஸ்ங்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேங்கோட பணத்தை வட்டிக்கு விட்டு அது மூலயமா கேங்க்கு ஏதோ ஒரு வகையில வருமானத்தை ஈட்டு தர ஒரு ஆள் தான் இந்த ஸ்ட்ராஸ். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் டச்சு எல்லாரையும் கூப்பிட்டு, உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால சீக்கிரம் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். நாங்க எல்லாருமே செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே போய் அவங்களோட அசம்பிள் ஆனோம். இதே நேரத்துல தான் டச்சு ஹோசேவும் முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இருக்கோம், ஆனா என்ன நம்மள்ட்ட இப்ப சுத்தமா பணம் இல்லை, அதனால இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவாவது வேலைக்கு போகணும், ஆனா உங்க ஐடென்டிட்டி யாருக்கும் சரியாம பாத்துக்கோங்க, எந்த ஒரு கட்டாயத்திலையும் உங்களோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கூட்டத்துக்கே பெரிய ஆபத்து வரும். அப்பதான் ஹோசே சொல்ல ஆரம்பிச்சாரு, நீங்களாம் யாருன்னு யாராவது கேட்டா கூட, வடக்கு பக்கத்துல நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அங்க இருக்கிற ஃபேக்டரி எல்லாம் மூடினதுனால பஞ்சம் முழைக்கு இந்த டவுன் பக்கம் வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லுங்க, அதுவும் இல்லாம எந்த ஒரு கட்டாயத்திலையும் யாருடைய சண்டைக்கு போயிடாதீங்க, அது நமக்கே ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூலா கடைபிடிக்க சொன்னாங்க. இதே நேரத்துல டச்சனோட டென்ட்டுக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸை கொண்டு வந்தா. என்ன பாக்ஸ்ன்னு எட்டி பார்த்தா அதுதான் டொனேஷன் பாக்ஸ். நாங்க தினமும் சம்பாதிக்கிற பணத்துல அந்த பாக்ஸ்ல கொஞ்சம் போடணும். இது எதுக்குன்னா, கேம்புக்குன்னு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண, இது மூலயமா கேம்புக்கு எதிர்காலத்துல ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்க எல்லாருமே இதுல கண்டிப்பா பணத்தை போடணும்னு டச் எங்கள்கிட்ட கட்டாயமா சொன்னோம். அப்பதான் இந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான ஆளான கிரிம்ஷா கூப்பிட்டாங்க. என்னடான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீ தங்கறதுக்கு இடத்த நாங்க ரெடி பண்ணிட்டோம், உன்னுடைய டென்ட் அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றதுக்காக தான் கிரிம்ஷா கூப்பிட்டாங்க. இந்த இடம் என்னுடைய இடம், என் டென்ட், நான் இங்கேதான் வாழ போறேன். இந்த மாதிரி இடத்த அலோகேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த அடாப்ட் பண்ணி வாழ கத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி புது டவுனு புது கேம்ப்பு, இந்த இடத்துல எப்படியாவது நம்ம சர்வே பண்ணி ஆகணும்னு சொல்லி என்ன நானே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென்.